Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான பீன்ஸ் முட்டை பொரியல் தாங்க. இது எல்லா சாதத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கார குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சப்பாத்தி நானும் கூட நீங்க சப்ஜி மாதிரி வச்சு சாப்பிடலாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு காஞ்ச மிளகாவை 3ஆ கிள்ளி போடுறேங்க. கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிருக்கீங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டுக்கலாங்க. லேசா வதக்கினா போதுங்க. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ பீன்ஸை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீன்ஸை லைட்டா வதக்கி விட்டுறலாங்க. தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. ரொம்ப ஊத்துனீங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்சிரும் காய். நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேம்ல. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் ஓபன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, தண்ணி எல்லாம் நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வத்திச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வத்தணுங்க. இந்த மாதிரி வத்தினதுக்கு அப்புறம் நம்ம முட்டையை ஊற்றினாதான் நம்ம கரெக்டாக இருக்குங்க. காய் நல்லா வெந்துருச்சு, வெங்காயம்லாம் நல்லா குழைய வெந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது மாதிரி ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு காயெல்லாம் ஊற வச்சுட்டு, இன்னைக்கு நான் 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்துருக்கனால ஒரே ஒரு முட்டை யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக எடுத்தீங்கன்னா கூட ஒரு முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு முட்டையை சென்டரா உடைச்சு விட்டுறேங்க. சரி பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் முட்டையை பாதி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பீன்ஸோட கலந்துடலாங்க. இப்போ பாருங்க, இப்போ அப்படியே பீன்ஸோட கலந்துருங்க. நீங்க டைரக்டா பீன்ஸ்ல ஊத்துனீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பீன்ஸ் குழன்னு ஆயிடுங்க. ஸோ லைட்டாக இது மாதிரி சென்டரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று அழகாக ஒட்டி வருங்க. இப்போ பார்த்தீங்களா, முட்டை பீன்ஸ் எல்லாம் தனித்தனியாக அப்படியே தெரியுது இல்லைங்களா? ஸோ நம்ம டைரெக்டாக அப்படியே பீன்ஸில் ஊற்றணும்னா அது ஒரு மாதிரி ஆகிடுங்க பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்திலாம் சாப்பிட்றவங்க ஒரு சப்ஜி மாதிரி கூட இது யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.